வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்களை சந்தித்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் நடந்தேறி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தாவேகா பதவியேற்பு தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறுவதாகவும் தற்பொழுது ஆலோசனை வெளியாகி இருக்கிறது. முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பு எந்தெந்த கோப்புகளில் கையொப்பமிடுவது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நாளை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்பதால் சட்டப்பேரவை செயலாளருடன் தற்பொழுது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக டிஜிபி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பொழுது அவர் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் பதவியேற்பு நிகழ்வை நேரு ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கு தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. சுமார் 5000 பேர் வரை அழைப்பதற்கும் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பெரும்பான்மை புளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது தாவேகாவிற்கு 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய சூழலில் மேலும் 10-12 பேர் ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. அந்த ஆதரவை திரட்டக்கூடிய பணிகளில் தற்பொழுது தாவேகா ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சிபிஐ, சிபிஎம், அதே போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் அவர்கள் கடிதம் மூலமாக ஆதரவு திரட்டக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அதிமுகவும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. தாவேகாவின் ஒரு சில மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்காக கிரீன்வேஸ் இல்லம் சென்றிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் தற்பொழுது தனிப்பட்ட முறையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது தாவேகா அரசாங்கத்தில் இடம்பெற வேண்டும், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அமைச்சரவைகளை பெற வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்கள் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.